Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். தென் நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க் அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்எம்எல் ஃபைலாக வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறது, தென் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை மாதிரி தான் வந்துட்டு நம்ம எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு அகைன் செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் மூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். தென் உங்கள் இமேஜஸ் வச்சு கூட இந்த எடிட் பண்ணலாம். இப்போ தேர்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மீடியாவில் போயிட்டு ஸோ நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தேர்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஜூம் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா பீட் மார்க்கும். இதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் வரும். ஸோ அந்த இமேஜோட டியூரேஷன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 4.10 செகண்ட் வரைக்கும் நமக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அதோட சைஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரோக் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு 6 செட் பண்ணிவிட்டு தென் ஷேடோ ஆன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு ஒரு 30 கிட்ட செட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஃபஸ்ட்டு இமேஜ் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டா போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எந்த இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அதை வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜில் இருக்க எஃபர்ட்டை தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபர்ட்டை வந்துட்டு எதில் நம்ம காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டூப்ளிகேட் லேயர் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அந்த டூப்ளிகேட் எடுத்த லேயரை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, பிரைட்னஸ் வந்துட்டு ஒரு 50ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம டூப்ளிகேட் எடுத்த லேயர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹைலைட்டாக தெரியும். ஸோ டூப்ளிகேட் எடுத்த லேயரும் தென் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த லேயருமே வந்துட்டு நமக்கு 4.10 செகண்ட் வரைக்கும் அது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு 4.10 செகண்ட்க்கு அடுத்து நம்ம நிறைய இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 4.10 செகண்டுக்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு
3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்லேயுமே வந்துட்டு இந்த செகண்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். எண்டு வரைக்கும் நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, தென் ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதுவுமே வந்துட்டு அந்த டூப்ளிகேட் லேயரில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கடுத்து இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் இந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகிடும். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1080 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி ஃப்ரேம் ரேட்டில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.